மாப்பு நமக்கு கடைசி நேரமா பார்த்து வச்சு புட்டாங்க ஆப்பு. இப்படி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே புலம்புற மாதிரி தான் இப்ப பென் ஸ்டோக்ஸை பத்தி ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியா இருக்குங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஐபிஎல் இன்னும் 2 நாள்ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே குஜராத் மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச் எப்படி இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்வமா பார்த்துட்டு இருக்கப்ப இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்ப பென் ஸ்டோக்ஸ் ஆல்ரவுண்டர் தானே அவர் டீம்ல எடுத்தீங்க, அவர் பவுலிங்லாம் பண்ண மாட்டாராம், வெறும் பேட்டிங் மட்டும் தான் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை யார் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சிஎஸ்கே ஓட பேட்டிங் பயிற்சியாளரான மைக் ஹஸி இந்த விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. இதை கேட்டோடனே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில ஆளாயிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சிஎஸ்கே ரொம்ப பென் ஸ்டோக்ஸை தட்டி தூக்குனதுக்கான காரணமே இவர் ஒரு ஆல்ரவுண்டர். இவர் பேட்டிங்கும் பண்ணுவாரு, பவுலிங்கும் பண்ணுவாரு, ரெண்டுலயுமே பட்டைய கலப்பாரு அப்படின்றதுக்காண்டி தான் இவர் எவ்வளவு காசு கொடுத்து எடுத்தாங்க. கொஞ்ச நஞ்ச காசா 16.25 கோடி கொடுத்து பல போட்டிகளை எப்படி ஸ்கெட்சிலே இல்லாத பென் ஸ்டோக்ஸ் தட்டி தூக்குனாங்க. அப்படி இருக்கும்போது இவர் என்னடானா பவுலிங் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அட ஆமாங்க, அப்படிதாங்க மைக் ஹஸி சொல்லியிருக்காரு. என்னன்னா, அதாவது இவருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இடது முழங்கால் பகுதியில் காயம் ஏற்பட்டதாகவும், அந்த காயம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வந்துட்டு இருக்கதாகவும், இப்போ நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டான டெஸ்ட் சீரிஸ் விளையாண்டாரு பாத்தீங்களா, அந்த டெஸ்ட் சீரிஸ்ல இவரோட காயம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த டெஸ்ட் மேட்சஸ் விளையாடும் போதே கூட பாத்தீங்கன்னா இவரால ரொம்ப காலை பேலன்ஸ் பண்ண முடியாம அங்கங்க நின்னுக்கிறதையும் அவரோட வலியை உணர்த்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணதாகவும் சொல்றாங்க. ஸோ அதனாலதான் இதே மாதிரி கண்டினியூஸா போனா ரொம்ப கஷ்டமா போயிடும், பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே இவரால பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு காயம் இருக்கனால இவர் பேட்டிங் மட்டும் வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மைக் ஹஸி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு வலி ஏற்பட்ட பகுதி, அந்த கால் பகுதியில் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் வலி ஏற்படாம இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி கார்டிசன் அப்படின்ற இன்ஜெக்ஷன் அந்த பகுதிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டதாகவும் இவர் தகவல் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டும் கூட சண்டே பவுலிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இருந்தாலும் இவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா இவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு நல்ல பேட்ஸ்மேனா மட்டும் தான் களமிறங்குவாரே தவிர பவுலிங் போட மாட்டாரு. இவர் பவுலிங் போடுறதுக்கு இன்னும் ஒரு 2-3 வாரங்கள் ஆகலாம். அதனாலதான் நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டான டெஸ்ட் சீரிஸ்ல ரொம்ப கம்மியான ஓவர்ஸ் தான் இவர் பவுலிங்கே போட்டிருக்காரு. அதனால இவர் பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல, பவுலிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டவனே தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்பவே ஷாக் ஆகி போயிருக்காங்க. ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பென் ஸ்டோக்ஸ் ஒரு நல்ல பிளேயர், இம்பார்ட்டன்ட் ரோல்ல பார்க்கப்பட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் நினைச்சு இவர் எடுக்கும்போது இவர் பேட்டிங் மட்டும் தான் பண்ணுவாரு அப்படின்னா அது சிஎஸ்கேக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு தெரியல. பொறுத்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இப்ப மட்டும் இல்ல, பென் ஸ்டோக்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நான் ஐபிஎல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மட்டும் தான் விளையாடுவேன், ஃபைனல் செமிஃபைனல் அந்த ஸ்டேஜ்லாம் என்னால கண்டிப்பா விளையாட முடியாது. ஏன்னா அப்பதான் எங்களோட ஆசஸ் டெஸ்ட் சீரிஸும் அதுக்கப்புறம் அயர்லாந்துக்கு அகைன்ஸ்டான டெஸ்ட் சீரிஸும் இருக்கு. இது ரொம்ப முக்கியம்ப்பா, எங்களுக்கு ஐபிஎல் விட இதுதான் முக்கியம், அதனால இதை விளையாட போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இது மட்டும் இல்லாம நான் மத்த இங்கிலாந்து பிளேயர்ஸ் கிட்ட இதை பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. இதை கேட்டோடனே அப்பயே சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனாங்க. என்னப்பா இப்படி சொல்றாரு பென் ஸ்டோக்ஸ், இவரை நம்பி எவ்வளவு காசு கொடுத்து எடுத்து வச்சிருக்காங்க சிஎஸ்கே, அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ இவருக்கு காயம் காரணமா பவுலிங் வேற பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இது சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா அமையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. பொறுத்து பார்க்கலாம் இதை எப்படி ஓவர் கம் பண்ணி சிஎஸ்கே வராங்க அப்படின்றது. இதனாலதான் ஒரு சில பேர் என்ன கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி இங்கிலாந்து பிளேயர்ஸை எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி இங்கிலாந்து பிளேயர்ஸை எடுத்தாலே கடைசி நேரத்தில் இப்படிதான் பிரச்சனை ஆகுது, அவங்க பாட்டு கடைசி நேரத்தில் இன்ஜுரின்னு சொல்லிடுறாங்க, இல்லைன்னா பாத்தீங்கன்னா நாங்க அந்த டெஸ்ட் சீரிஸ் விளையாடணும் இந்த டெஸ்ட் சீரிஸ் விளையாடணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கு பேசாம ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸை கூட எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி கைல் ஜெமிஷன் ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னு ஒரு சில பேர் அப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஷனாக்கா அந்த டைம்ல T20ல இந்தியாவில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, பேசாம ஷனாக்காவை கூட எடுத்துட்டு போயிருக்கலாம், சனாக்கா சிஎஸ்கே மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.